ஆ செய்கிற வேலையெல்லாம் பார்த்தா பெரிய மீன் ஒன்று பிடிக்க போகிறீங்க போலன்னு கேட்டேன். ஓ, இன்றைக்கு பெரிய மீன் பிடிப்படுறதுக்கு தேவையான எல்லா வேலையும் நான் செஞ்சு கொண்டு தைக்கிறேன். இறால் கொண்டாந்திக்கிறேன், பெரிய கொக்கி சின்ன கொக்கி எல்லாம் போட்டிக்கிறேன். இன்றைக்கு பிடிச்சா பிடிக்கிறேன் பெரிய மீன் தான். இன்றைக்கு அலையை பார்த்தா நல்லா கூடுதலாக தைக்குது. எப்படியுமே பெரிய மீனை பிடிப்பேன்னு சொன்னார். நாங்களும் பெரிய மீன் பிடிக்கிறத பார்த்ததே இல்லை. வளமையாக சின்ன மீன் பிடிக்கிறதே தானே பார்த்திக்கிறோம். சரி, இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குதுன்னு பார்த்தோம். ஓங்கி எரிஞ்சு தூரத்துக்கே போட்டுட்டாரு. உண்மையாக இன்றைக்கு பெரிய மீன் ஒன்று பிடிக்கத்தான் போகிறோம்ன்றதில் கான்ஃபிடென்ட்டாகவே இருந்தேன். கொஞ்ச நேரம் பொறுத்திருந்து தான் பார்ப்போமேன்று பார்த்து கொண்டே இருந்தேன். போட்டோனுக்கே மீன் பிடிப்படாது தானே, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அப்படியே இருந்து பார்த்துட்டு என்னடா இன்னும் மீன் பிடிப்படலேன்னு பார்க்கேன். கேட்டேன், என்னதப்பா இன்னும் பிடிக்கலையாண்டே. இல்லை, மீன் இப்போ தான் திண்டுட்டு போகிறது எனக்கு ஃபீல் ஆகுது. எப்படியும் இன்றைக்கு பெரிய மீனை பிடிச்சிடுவேன் என்றார். சரி, நாங்களும் அது வரைக்கும் காற்று கடல் என்று பார்த்து கொண்டு இருப்போமே என்று பார்த்த போகிறோம். நின்று கொண்டு பிடிச்சவர் கொஞ்ச நேரத்தில் அப்படியே உட்கார்ந்து கொண்டு பிடிக்கிறார். ஏன் கால் வலிக்குதாண்டு கேட்டதுக்கு மீனும் இல்லை ஒன்றும் இல்லை, எல்லாம் தலைவிதி என்று